கோவை பீளமேடு பகுதியில் அமைந்துள்ள இந்திய உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கில் பூச்சி தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மார்டின் தந்த தகவல்களை பார்க்கலாம். இது கோவை காந்தி மாநகர் பகுதி அறியக்கூடிய முருகன் நகர். இப்போ நமக்கு உணவு கொடுத்த நமனின் பேர் சாந்தி. இது சோத்துல மண் உலகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்றாடம் இவங்க சமைக்கக்கூடிய இந்த உணவில், இந்த அரிசியில் நாள்தோறும் இந்த அருகே இருக்கக்கூடிய இந்திய உணவு கழகத்திலிருந்து வரக்கூடிய பூச்சிகள் தான் இந்த உணவை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. இதனால இவங்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இந்திய உணவு கழகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் சுமார் 1 லட்சம் டன் உணவு தானியங்களிலிருந்து வரக்கூடிய இந்த பூச்சிகள் தான் இந்த பகுதியில் முழுவதும் இருக்கிற பகுதி மக்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக நம்ம பல்வேறு செய்திகள் வெளியிட்டிருந்தோம். இதைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் நுகர்வோர் வாணிப கழகத்தை சேர்ந்த அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆய்வு நடத்தியிருக்காங்க. மேலும் இப்போ இரவு நேரத்தில் தூங்கக்கூடிய இந்த குழந்தைகள் காதில், பெரியவங்க காதில் மட்டும் இல்லாமல் வாகனத்தில் வரக்கூடியவங்க கண்ணிலேயே இந்த பூச்சிகள் விழுந்து பல்வேறு எரிச்சல் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் உடலில் அரிப்பு போன்ற நோய்களையும் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்டின்.